பிரைஸ் லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனை? ஏசப்பா தானே இதை அனுமதித்தார். அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று புலம்புகிறவரா நீங்கள்? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. யோசேப்ப குழியில தூக்கி போட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் அந்த குழியை மூடி போட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. மோர்தேகாய்க்கு தூக்கு மரத்தை செய்ய கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் மோர்தேகாயை அந்த தூக்கு மரத்திலே தூக்கி போட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. கர்த்தர் சாத்தானை யோபுவை தொட அனுமதித்தார். ஆனால் அவனுடைய ஜீவனை எடுக்க அனுமதிக்கவில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலே போட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் அந்த அக்கினி அவர்களை பலம் செய்ய அனுமதிக்கவில்லை. தானியேலை சிங்கக்கபியிலே தூக்கி போட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த கர்த்தர் அனுமதிக்கவில்லை. பேதுருவை தண்ணீரிலே தாழ கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் தண்ணீரிலே மூழ்கி போக கர்த்தர் அனுமதிக்கவில்லை. பவுலை விரியன் பாம்பு கடிக்க கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் அந்த பாம்பின் விஷம் அவனுடைய சரீரத்தில் ஏற கர்த்தர் அனுமதிக்கவில்லை. பேதுருவை சிறைச்சாலையிலே போட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் ஏரோதின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்க அனுமதிக்கவில்லை. சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் அனுமதிக்காத எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. கர்த்தர் அனுமதித்த சில காரியங்களை நினைத்து புலம்புவதை விட்டு கர்த்தர் அனுமதிக்காத காரியங்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும் போது அவர் நம்மை ஜீவனுள்ள சாட்சியாய் மாற்றுவார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சமுத்திரத்துக்கு கட்டளையிட்ட தேவன் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் ஒரு எல்கையை வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். சீக்கிரத்தில் உங்கள் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார்.